புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் நலவழி மையத்தை 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், காசநோய் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பொட்டலங்கள் வழங்கினர். தொடர்ந்து செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட காசநோய் விழிப்புணர்வு பேரணியும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசு 2025க்குள் இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதற்குள் காசநோயை ஒழிக்க அது சம்பந்தமான பிரச்சாரம் அவசியம். காசநோய் ஒரு தொற்று நோய், அது பரவுவதை தடுக்க வேண்டும். வீட்டில் யாருக்காவது காசநோய் வந்திருந்தால் அது கூட இருப்பவர்களுக்கு வராமல் தடுப்பது அவசியம். கோரிமேட்டில் காசநோய் மருத்துவமனை உள்ளது. அங்கு பலரை சேர்த்து என்ன தேவை என்று கேட்டு வாங்கி கொடுத்துள்ளேன். காசநோய்க்கு மருந்துடன் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு மிகவும் முக்கியம். தற்பொழுது காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுடன் ரூபாய் 1000 கொடுக்கிறோம். காசநோய் வந்தால் உடல் மெலிந்து இரும்பிக் கொண்டே இருப்பார்கள். முன்பு அதிகமானோருக்கு காசநோய் இருந்தது. ஆனால் மருத்துவ வசதி அதிகரிப்பால் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளது. இந்தியாவில் 25 லட்சம் பேருக்கு காசநோய் இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் வருடத்திற்கு 1500 பேருக்கு காசநோய் உள்ளது. இது மிகவும் குறைவுதான். இதற்காக மத்திய அரசு நமக்கு சான்றிதழ் கொடுத்துள்ளது. இருப்பினும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். காசநோய் பரவாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்றார். கிராமத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருவோம் அதிகமாக உள்ளன. எனவே பாகம், மடுகுறை, நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்களுக்காக கிராமப்புறத்தில் அனைத்து வசதிகளுடன் ஒரு மருத்துவமனை துவக்கப்படும் என்றும் சட்டசபையில் அறிவித்திருந்தேன். அதன்படி கரிகலாம்பாக்கத்தில் உள்ள சமுதாய நலவழி மையத்தை தேர்வு செய்த 100 படுக்கை வசதி கொண்ட பொது மருத்துவமனையாக மாற்ற உள்ளோம். முதலில் கட்டிடங்களையும் கட்ட உள்ளோம். இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ கருவிகளை ஒவ்வொரு ஆண்டு வாங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு வருவோர் எண்ணிக்கை குறையும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவில், NRHM திட்ட இயக்குநர் கோவிந்தராஜ், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ரகுநாதன், ராஜாம்பால் காசநோய் அதிகாரி வெங்கடேஷ், கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளதாகவும், 66 கோடி பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளதாகவும், 50 கோடி பேர் ரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ப்ளூ இந்தியா அமைப்பின் தலைவரான டாக்டர் முருகேசன், இந்தியாவை உலகளாவிய ப்ளூ மண்டலமாக மாற்ற முயற்சி செய்து வருவதாகவும், மனிதனின் ஆயுட்காலத்தை நீடிக்கும் வகையில் இன்சுலின் சிகிச்சை அளிப்பதை மேம்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆபத்தான நிலையில் உள்ள நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்கள் 85 விழுக்காட்டினர் இன்சுலின் அளவை உயர்த்தியுள்ளனர் என்று குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன், இது மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோயை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார். மிகவும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுகாதார சவாலை உணர்ந்த இன்சுலின் பரிசோதனையை வழக்கமாக உடல்நல பரிசோதனைகளில் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், ப்ளூ இந்தியா அமைப்பின் மூலம் இன்சுலின் பரிசோதனை புதுச்சேரியில் இதுவரை 1 லட்சம் பேருக்கு செய்துள்ளதாகவும், அதன்படி புதுச்சேரியில் மட்டும் சுமார் 40% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இரத்தத்தில் சர்க்கரை இல்லாவிட்டாலும் உயர்ந்த இன்சுலின் அளவுகள் உலகளாவிய இறப்புகளில் 75% பங்களிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், வழக்கமான பரிசோதனைகளில் இன்சுலின் பரிசோதனையும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டாக்டர் முருகேசன், நாட்டில் 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளது என்றும், 66 கோடி பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். 50 கோடி பேர் இரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுகளுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் இன்று நடைபெற்றது.
புதுச்சேரியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த காவல்துறை டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த குறைதீர்வு முகாமில் காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் பல கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் எடுத்து கூறினர். அவர்கள் கொடுத்த புகாரினை பெற்றுக்கொண்ட அவர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேபோல் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாகசைத்தன்யா தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 85க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய இணைய வழி சம்பந்தமான குறைகளை தெரிவித்தனர். குற்றங்களை கேட்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் நாகசைத்தன்யா மக்கள் மூலம் கேட்டறிந்த குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் கடந்த 3 மாதங்களாக பொதுமக்கள் இழந்த 75 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் காணாமல் போன 121 செல்போன்கள் மீட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VB ராமலிங்கம் விடுவிடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏற்பட்ட பெண்கள் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து, சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து, இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிவாரண உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாப்பாமா கோயில் வீதி, எஸ்வீல் பட்டேல் சாலை, மேட்டுத்தெரு, குறிச்சிக்குப்பம், பிரான்சுவா மார்டின் வீதி ஆகிய பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், ராகுல், சித்ரா, பாக்யா, மாலதி, உமா மகேஸ்வரி, ராஜேஷ், ரஞ்சித், சோசிலா, சித்ரா மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் UKG படிக்கும் மாணவன் ஒரு நிமிடம் 12 வினாடிகளில் 150 கோடிகளை பார்த்து அவற்றின் நாடுகளை சரியாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் UKG படிக்கும் 5.5 வயது மாணவன் வியாஷ் குழந்தை முதலே அதிக நினைவாற்றல் கொண்டவன். இதையடுத்து பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற பல்வேறு நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்த நாடுகளை சரியாக கூறும் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற தியாஸ் ஒரு நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளை பார்த்து அந்த கொடிகளின் நாடுகளை சரியாக கூறி சாதனை படைத்தார். மாணவனின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்து சாதனை படைத்த மாணவனை பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் உத்தரவேலின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் உத்தரவேலின் பிறந்த நாளையொட்டி அரசு பொது மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் இம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் சைதி சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், நேரு, KSP ரமேஷ், பிரகாஷ்குமார், பாஸ்கரன் மற்றும் மறைந்த எதிர்க்கட்சித் தலைவர் உத்தரவேலின் மகன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் பாகூரில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வரலாறு காணாத அளவிற்கு 500 மில்லிமீட்டர் அளவுக்கு பெய்த பெருமழை புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த பேரழிவை உண்டாக்கிய பகுதிகளில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது. பெருமழை காரணமாக தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு, வராக நதி, செஞ்சி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் ஏற்பட்ட பெருவெள்ளம் ஆற்றங்கரையை ஊட்டி இருந்த புதுச்சேரி, விழுப்புரம் கிராமங்களில் வாழ்ந்து வந்த வேளாண் குடிமக்களின் வாழ்வாதாரமான வேளாண் விளை நிலங்களையும்
அவர்களின் வீடுகளையும் முழுவதுமாக பகபலிகரம் செய்துள்ளது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். பல இடங்களில் விளைநிலங்களில் அடுத்த கட்ட வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு மணல் நிரம்பி காணப்படுகிறது. கரும்பு, வாழை, சவுக்கு போன்ற மரங்கள் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாய்ந்து கிடக்கின்றன. வாழ்வாதாரம் இழந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்ததால் வேளாண் கூலி வேலைகளுக்கும் செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வந்த நெஞ்சை உலுக்கியது. இந்நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி கிளை முன்னெடுப்பில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதி தோழர்களின் பங்களிப்போடு துயர் துடைப்பு பணிக்கான நிதி திரட்டப்பட்ட 2000 கிலோ அரிசி வாங்கப்பட்டு அவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று வழங்கப்பட்டன. இன்று புதுச்சேரி பாகூர் வட்டம் தென்பண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கோமந்தன் மேட, மேல்பரிக்கலப்பட்ட, இருளர் காலனி ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 4 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. மேலும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஐவேலி கிராமம், இளையாண்டிப்பட்டு, கட்டப்பட்டு, கோரைக்கேணி, எம்குச்சிபாளையம், இருளர் காலனி, விக்கிரவாண்டி வட்டம், துறவி கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 4 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி, செயலாளர் குமார், பாகூர் செயலாளர் அன்பு நிலவன், மோகன்தாசு, மணிசங்கர், சக்தி, ராம்ஜி உள்ளிட்டோர் இப்பொருட்களை மக்களிடம் வழங்கினர். துறவி பகுதியில் பிரெஞ்சு வாய்க்கால் மேட்டில் கூடியிருந்த வீடுகளை இழந்த துறவி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கும் துயர் துடைப்பு பொருட்கள் நேரில் வழங்கப்பட்டது. பாகூர் இளைஞர்கள் அதியமான், அசோக், தட்சிணாமூர்த்தி ஆகிய புதுச்சேரி பகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டத்தில் இளையாண்டிப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகேஷ், கோரைக்கேணி கிராமத்தில் அசோகன், கட்டப்பட்டு கிராமத்தில் ராமு, துறவி கிராமத்தில் கிளை செயலாளர் முருகன், ஊராட்சி மன்ற தலைவர் மைக்கேல் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி அரசும் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசிடம் போராடி அதிக நிதியை பெற்று பாதிக்கப்பட்ட வேளாண் நிலங்களுக்கும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உரிய அளவில் நிவாரணம் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் என்பதை தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வலியுறுத்தினர். இந்திய அரசு தமிழ் மக்களை இதற்கு முன்பு நடத்த பேரிடர்களில் வஞ்சித்தது போல வஞ்சிக்காமல் இந்த பேரழிவில் தமிழ் மக்களுக்கு உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் பாபர் மசூதி தகர்ப்பை கண்டிக்கும் விதமாக பாசிச எதிர்ப்பு நாள் என்ற தலைப்பில் தேசிய தழுவிய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம், மத்திய மாநில அரசுகள் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் விதமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் ஹமீத் பரோச், புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் பர்ஹத்துல்லா ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தோழமை அமைப்புகளை சார்ந்த விசிக துணை பொதுச் செயலாளர் பாவண்ணன், மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கையர் செல்வன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சீசு சுவாமிநாதன், பெரியார் சிந்தனை இயக்கம் தீனா, நகர தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மாநில தலைவர் பிரகாஷ், WIM மாநில தலைவி ஹைரானா பேகம், மாவட்ட தலைவர் நசீரா பேகம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனங்களை பதிவு செய்தனர். முன்னதாக கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா வரவேற்புரை ஆற்றினார். மேலும் புதுச்சேரி மாநிலம் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹனிபா, மாநில பொருளாளர் முகமது காசிம், மாநில செயலாளர் ரபிக் மன்சூர், புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை பேச்சாளர் புதுவை அப்துல்லா மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் பார், பொதுச் செயலாளர் முகமது இலியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ் நன்றி உரை கூறினார். இதில் ஏராளமான எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவகந்தகம் ஆரியபாளையம் பகுதியில் பெண்கள் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெண்கள் புயல் காரணமாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவகந்தகம் மற்றும் ஆரியபாளையம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போர்வை, உடைமைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் பாபு, மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரதீப், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து, விநாயகர் முதலியார் சிறப்பு விளைப்பாளர் செல்வராஜ், ராஜீவ்காந்தி பேரவை மாநில செயலாளர் சீனு, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மாவட்ட செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு பெண்கள் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதில் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் சமத்துவபுரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வீடு, புத்தகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை சேதமடைந்தது. இதையடுத்து வழக்கறிஞர் ஐயப்பனை மாணவர்கள் தொடர்பு கொண்டு உதவி கேட்டனர். உடனே வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி மாணவர்களை நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு வருமாறு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரசு செயலர்கள் காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி நோக்கி கொண்டு வர முடியும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் இணைந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர், துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு அனுப்பும் போப்பிற்கு ஓரிடத்தில் முடியும் என்று சொல்லிவிட்டு மறு இடத்தில் வேறு கேள்வியை செயலர்கள் எழுப்பினால் எப்படி விரைவாக திட்டங்களை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பிய அவர், 15 ஆண்டுகளாகியும் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி சுற்றுலாவை மேம்படுத்த வளர்ச்சிக்காக செய்யும் திட்டத்தை 4 ஆண்டுகளாகியும் இதுவரை செய்ய முடியவில்லை என்றும், நிர்வாக நிலையில் வெவ்வேறு எண்ணத்தில் கோப்புகள் செல்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு திட்டத்தை கொண்டு வர 1 ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. எனவே சங்கடங்கள் இல்லாமல் உடனடியாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் மாநிலத்தை நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார். இடையார்பாளையத்தில் சேதமடைந்த ஆற்று பாலம் 2 தினங்களுக்குள் சீர் செய்யப்பட்ட முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகு ரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன. பெண்கள் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே உள்ள பாலம் 2 தினங்களுக்கு முன்பு சேதமடைந்தது. இதனால் அவ்வழியில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தடை செய்து பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் இதனை உடனடியாக ஆய்வு செய்து பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்தார். இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகு ரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விரைவாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை சீர் செய்து போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியதற்காக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், பக்தவச்சலம், பொதுப்பணித்துறை செயல் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நாடக தந்தை சங்கரதா சுவாமி மற்றும் தமிழ் செம்மல் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நாடக தந்தை சங்கரதா சுவாமி மற்றும் தமிழ் செம்மல் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் மோகன்தாசு வரவேற்றார். துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம்,
துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முனைவர்கள் விசயராணி, விசாலாட்சி, பூங்குழலி, பெருமாள், சவுந்தரவள்ளி, புவனேஸ்வரி, பிரபா, சுபாசினி ஆகியோர் கவிதை வாசித்தனர். புதுச்சேரி கடை இலக்கிய பெருமன்ற தலைவர் சிவகுமார் சிறப்புரையாற்றினார். எழுத்தாளர் சிவகுமாருக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது, முனைவர் பாரதிக்கு தமிழ் செம்மல் விருதும் வழங்கப்பட்டது. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தலைவர் அலன் ஆனந்த் கருத்துரை வழங்கினார். விருது பெற்றவர்களுக்கு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பொன்னாடி போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். கலைமாமணி ராசா நன்றி கூறினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் உவமை கவிஞர் சுரதாவின் 104ஆம் ஆண்டு அகவை திருநாளையொட்டி நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் உவமை கவிஞர் சுரதாவின் 104ஆம் ஆண்டு அகவை திருநாளை ஒட்டி சொல்வேந்தர் சுரதா 100 நாள் வெளியீட்டு விழா மற்றும் பாவரங்கு விருது வழங்கும் விழா லாஸ்பேட்டையில் உள்ள புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொல்காப்பியர் அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவன கலைமாமணி முனிவர் நெய்தல் நாடான் தலைமை தாங்கினார். தமிழ் செல்வ ராசா, குழந்தை வேலனார் மற்றும் கருணாகரன், கவிமாமணி, சிந்தை வாசன், தமிழ் மாமணி பூங்குடி, பரங்குசம், செந்தமிழ் தொண்டர் சபரி, பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிச்சூட குமரவேல் வரவேற்பு ஆற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களியபெருமாள் விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முதல் நூலை பெற்று சுரதா லாடன் சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து மக்கள் கவிஞர் நாகப்பன், கலைமாமணி, சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார், கவிமாமணி, சேக்கிழார் அப்பாசாமி, கவிஞர் குலசை வேலுப்பிள்ளை, கவிமாமணி பழனியப்பன், வழக்கறிஞர் குபேந்திரன், குணபாலன், கவிமணி சீனு முகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். திலாசுப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு திருவாசக முற்றோதல் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமகவுண்டர் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் இன்று 2ஆம் ஆண்டு திருவாசக முற்றோதல் நிறைவு விழா மற்றும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. மகளிர் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுவாமிக்கு ஸ்ரீ பால விநாயகர் பூஜை, ஸ்ரீ முத்துமாரியம்மன் அபிஷேக ஆராதனை, திருவாசக முற்றோதல் ஆரம்பமாகி திருவாசக முற்றோதல் நிறைவு பெற்றது. தொடர்ந்து திருமுறை விண்ணப்பம் நிறைவு விழாவை தொடர்ந்த சுவாமிக்கு தீபாரதனை நடைபெற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் கூட்டு வழிபாட்டினர் மற்றும் திருக்கோவிலில் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச அனைத்து சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கம் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பெங்கல் புயல், மழை, வெள்ளம் காரணமாக நகரம், பாரதி பூங்கா மற்றும் அனைத்து பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு குப்பைகள் அதிகம் சேர்ந்த நோய் பரவும் அபாய சூழ்நிலை ஏற்படும் நிலை வந்தது. துப்புரவு பணிகள் சிறப்பாக நடந்ததால் புதுச்சேரியின் நகர பகுதி பொலிவு பெற்றுள்ளது. அதனை வரவேற்கும் விதமாக துப்புரவு பணியாளர்களை கௌரவித்த புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் சார்பாக பாராட்டி 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு தலைவர் நாராயணசாமி தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தியாகராஜன், யுவராஜ், சுந்தர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.